வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்கிறது தான். ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட உங்களது லக்னம், உங்களது ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும். ஸோ லக்னத்திற்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்திற்கு விருச்சிக ராசி மகர லக்னம்னா மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கிங்க என்ன நடக்குது. ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வருன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறக்காதீங்க. மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுவும் 4 போது தாயாரினால் ஒரு சின்ன இடைஞ்சல்கள் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கூடவே வந்து சுக்கிரன் 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து கூட இருக்கும்போது தான் மனைவி மாமியார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால தாயாரினால் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் தாயாருக்கு சில சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தாயாருடைய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அம்மா சில நேரங்களில் வந்து உங்களை கடிஞ்சு ஏதாச்சும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கனால அதையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 7ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் செவ்வாயோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அம்மா கிட்ட வந்து மனைவி பேசும்போதோ கொஞ்சம் சின்ன ஒரு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களது 2ஆம் இடத்துல இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. என்றைக்குமே 3ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசணும், பார்த்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்ம 4ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து நீச்சமாகும்பொழுது சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து சின்ன அவமானங்கள் வீடு சம்மந்தமான விஷயங்கள் இடம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பேசும்போது ஏதாச்சும் ஒரு இன்சல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் இது மேஜராக பாதிக்கும். மற்றவங்களும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை தராதுங்கிறது தான் உண்மையான விஷயங்க. ஸோ உங்களது ராசியிலே வந்து ராகு குரு வந்து இணைவு வந்து பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா ரிலீஃபே கொடுக்கும். இதுவரை வந்து ஒரு சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக போகும். ஸோ இது வந்து யாரை மேஜராக பாதிக்கணும் மேஷ லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க அந்த டென்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவீங்க. 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து குழந்தைகளை வந்து அடுத்த லெவல் முன்னேறுவது அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைப்பதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் குதூகலம் அடைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான புதன் வந்து 2இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, குடும்பத்திற்காக ஒரு பணம் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து குடும்பத்துக்கு சின்ன ஒரு சண்டைகள் சச்சரவுகள் கலகங்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்ங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் நீச்ச செவ்வாயோடு இருக்கும்போது சில நேரங்களில் வந்து வாக்குவாதங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதனால் ஒரு மனக்கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. யாராச்சும் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்க்க போகிறோம் எவனாச்சும் இடிப்பான். ஸோ இடிக்கும்போது அதனால் ஒரு சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்களையும் இங்கே ஜாகிரதையாக நீச்ச செவ்வாயோடு சுக்கிரன் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதை யாரை மேஜராக பார்த்திக்கணும் மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கும். இந்த சின்ன ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஸோ 8ஆம் அதிபதி 4இல் இருக்கும் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது 9 12ஆம் தேதி வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும். இருந்த டென்ஷன்ஸ் அப்பாக்கும் உங்களுக்கும் இருந்த டென்ஷன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 12ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ஃப்ரீ ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து 11இல் இருப்பது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 12ஆம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்ல சின்ன செலவுகள் இருந்தாலும் எல்லாம் ஆக்கப்பூர்வமான செலவுகளாக இருக்குன்றல எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ ஓம் இந்த ஈஸ்வரனை வழிபாட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அதை வழிபடும் போது சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ த வீக்கில் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ராகு கேது. ஸோ என்றைக்குமே வந்து இந்த ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்கள். ஸோ இது எப்படி நம்ம ஜாதகத்தை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உதாரணத்துக்கு வந்து எல்லாருக்குமே உங்களுடைய ஜாதகங்கள் நல்லா தெரியும். ஸோ அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிளானட் வந்து நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிளானட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்கும். என்றைக்குமே இந்த ராகு கேதுகள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் பிளானட் மேலே அது போதுன்னு வைக்கலேன். அந்த ராகு வந்து கோச்சாரத்தில் போகும்போது
அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் இது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஸோ எப்படி வந்து உதாரணம் சொல்ல போனால் இப்போ வந்து ராகு வந்து மேஷத்தில் இருக்குது. ஸோ மேஷத்தில் இருக்கிற அந்த ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் உச்சம், ஓகேங்களா, சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிறது வச்சுக்கோமே. ஸோ அங்கே வந்து இந்த ராகு வந்து இப்போ பிரயாணிக்கும் போது அந்த டிகிரியில் வந்து இவருக்கும் வந்து இப்போ ஒரு 7 டிகிரி 10 டிகிரியோ 12 டிகிரியில் இருக்கணும். அப்போது வந்து இது பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ சூரியன் மேலே வந்து இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு மேஷ லக்னக்காரர், சூரியன் 5ஆம் அதிபதி, சூரியன் அந்த லக்னத்திலே வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உச்சமாக இருக்கும்போது எல்லாருமே பெரிய ஒரு வளர்ச்சி, ஆஹா சூப்பராக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோச்சாரத்தில் ஒரு ராகு வந்து அந்த சூரியன் மேல் பிரயாணிக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், அதிகாரத்துவம், அதாவது முதலாளி சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு டார்ச்சரை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஒரு ராகு கோச்சாரத்தில் ஒரு சூரியன் மேல் பிரயாணிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக, சூரியன் மட்டும் இல்லை, இப்போ சப்போஸ் குரு மேலே வந்து ஒரு ராகு பிரயாணிக்குது, உங்களுக்கு வந்து இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து குரு அங்கே தான் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ மேஷத்தில் குரு இருக்குன்னு வச்சுமே, அது மேலே வந்து ராகு பிரயாணிக்கிற அந்த காலகட்டம் என்ன இருக்குன்னா, என்றைக்குமே ஒரு ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு வந்து குருவை தான் நம்ம மெயினாக எடுத்துப்போம். ஸோ அவங்க மேலே வந்து அதை ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். இது வந்து ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். அந்த 3 மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப பிளைண்ட் ஆகிடும். ஸோ வந்து பிளாங்க் ஆக்கி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து ராகு வந்து அது மேலே போகும்போது அது சார்ந்த துறை, அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து அது வந்து எஸ்கேப் பண்ணலாம். அதே மாதிரி கேதுவும் அப்படி தான். ஸோ கேது வந்து இப்போ வந்து துலாமில் இருக்குது. இப்போது யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இப்போது உதாரணம் சொல்ல போனால் சுக்கிரன் வந்து அங்கே வந்து நல்லா ஆட்சியாக இருக்குது துலாமில் அப்படிங்கும்போது, அங்கே கேது அது மேலே போகும்போது மனைவி சார்ந்த உறவுகள், பெண்கள் சார்ந்த உறவுகளால் நமக்கு ரொம்ப டென்ஷன்ஸு, வழக்குகள், கேதுனாலே வழக்குகள், கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த டென்ஷன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னும் போது அது 3லேருந்து ஒரு 4 மாதம் வந்து போட்டு படுத்தி எடுத்துருங்க. ஸோ என்னோடய உதாரணத்தை சொல்ல போனோம்னா எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ செவ்வாய் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா ஒரு டிசாஸ்டர் மீன்ஸ் என்னோடய வேலையை வந்து திடீர்னு பறிக்கப்பட்டுச்சு. ஸோ இது என்னென்னா வேலை வந்து பறிக்கப்பட்டோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடும், என்னென்னா அது செவ்வாய் திசை ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்னு. என்றைக்குமே வந்து எனக்கு வந்து வேலை இல்லைன்னு நான் வீட்டில் உட்காந்ததே கிடையாது. பட் அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருந்தாலும் தான். பட் அப்படி இருந்தபோது எனக்கு வேலை பறிக்கப்படும் போது எனக்கு வந்து நான் நினச்சேன் இன்னொரு வேலை கிடச்சிருங்கிற தைரியத்தில் நான் பேப்பர் போட்டேன். பட் என்னாச்சுன்னா பேத்தட்டிக்கலி அந்த வேலையை வந்து நமக்கு ஒரு சின்ன இதில் வேறு ஒரு விஷயத்தில் கிடைக்காம போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த கொடுமையிலேருந்து நான் இப்படி வரப்போகிறேன்னு தெரியல. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வேலை இல்லைன்னும் போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குச்சு. அது ஒரு 3 மாதம் இருந்துச்சுங்க. அந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னா எனது தசாதிபன், இனிமேல் தசாபுத்தி அந்தரங்கள் தொடர்பு இருந்தால் தான் இது நிறைய நடக்கும், இல்லைன்னா மைல்டாக தான் பாதிக்கும். ஸோ எனக்கு செவ்வாய் தசை நடக்குது. அந்த டைமில் ஜனனகால ராகு வந்து அந்த செவ்வாய் மேலே போகும்போது அந்த 3 மாதங்கள் நான் வந்து படாத கஷ்டப்பட்டேன். எனக்கு வேலையிலேருந்து கண்டிப்பாக கை வச்சிச்சுங்க. வேலை சம்மந்தமான விஷயங்களில் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இந்த 3-4 மாதங்கள் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ். 4 மாதம் வந்து எனக்கு வருமானம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கையில் வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் ராகு அது மேல் பிரயாணிக்கிற அந்த காலகட்டத்தை வச்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி கேதும் அது மாதிரி தான். கேது எப்பப்போலாம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து எது மேலே பிரயாணிக்கிறது பாருங்கள். கிரகம் இல்லைன்னா ஒன்றுமே எஃபெக்ட் பண்ணாதுங்க. அது கிரகத்து மேலே போகும்போது தான் ராகு கேதுகள் எஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிப் ஆஃப் த வீக். ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.